ஹரிவோம். நெக்ஸ்ட் ஜென் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் வணக்கத்துடன் ஜூலை மாத ராசி பலன்கள். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் எல்லா சேனல்லையும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான ராசி பலன்கள் சொல்கிறாங்க, எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் அது அடுத்த மாதம் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மைதான். ஆனால் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே பிறந்த கால ஜாதகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் எல்லாமே. இப்போ நம்ம சொல்ல போகிறது பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களுக்கு என்ன அர்த்தம் சார்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காமன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய டிரான்சிட், இந்த 30 நாளுக்குரிய டிரான்சிட், இந்த 30 நாளில் அதிகபட்சம் சூரிய பகவான் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நாள் மிதுனத்திலையும் 15 நாள் கடகத்திலையும் இருப்பார். இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் பூமி, ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க இதெல்லாம் பொறுத்து சொல்கிறது சூரியன் தான். சூரியன் தான் வளர்ச்சி கிரகம்னு பேர் அவருக்கு. சரி, அடுத்தது சந்திரன் தின கிரகம்னு பேர். சில பேர் பார்த்திங்கன்னா டெய்லி பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த சில பேர் அதை இதில் கூட சொல்லுவாங்க காமெடியாக, சார் உங்களுக்கு எப்படி சேலரி வேணும் அப்படின்னு கேட்டால், தின சம்பளத்தை தினமாக கொடுத்துருங்க, வார சம்பளத்தை வாரமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தின கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் சந்திரனுக்கு. வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரத்துக்கு ஒரு சில கிரகங்கள் மாறக்கூடிய சில சமயங்களில் அமையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள், சில பேருக்கு வருட கிரகங்கள். இந்த மாதிரி ஒரு கிரக பெயர்ச்சி ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். இதில் கான்ஃபிடெண்ட்டாக, சார் நான் ஒரு வீடு வாங்கணும், ஜூலை மாத பலன்களை வச்சு வாங்கிடலாமா? கண்டிப்பாக அந்த முயற்சிக்கு போகாதீங்க. சார் நான் ஒரு தோட்டம் வாங்கணும், சார் கல்யாணம் எனக்கு எப்போ நடக்கும்? இதுக்கெல்லாம் இது வாய்ப்பில்லை. பொதுவான பலன்கள் ஜூலை மாதத்தில் எப்படி சந்திராஷ்டமம் யாருக்கு வருது, எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும், முடிஞ்சால் எந்த கோயிலுக்கு எந்த ராசிக்காரங்க போயிட்டு வரணும், இந்த மாதிரி பொதுவான கருத்துக்கள். சார் இந்த வருஷம் நான் ஒரு வெளியூர் போகலான்ட்டு இருக்கேன், வெளிநாட்டு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன், யூ கேன் டூ. அந்த மாதிரி காமனாக பேசணும். சில பேர் கேள்வி கூட கேட்பாங்க, மேசராசிக்காரங்க இருக்காங்கன்னா திருமணம் நடைபெறும்னா மேசராசியில் 60 வயசில் ஒருத்தர் இருப்பார், 30 வயசில் ஒருத்தர் இருப்பார், நேற்று தான் ஒருத்தர் குழந்தை பிறந்திருக்கும். திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்கும் மேசராசிக்குன்னு சொன்னால் அந்த 1 வயசு குழந்தை என்ன கேட்கும்? ஏப்பா 1 வயசில் எப்படிப்பா குழந்தை நடக்கும், கல்யாணம் நடக்கும், அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ காமன் அப்படின்னா ஒரு வேலை சம்மந்தமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன முயற்சி, கடின உழைப்பால் சில முயற்சிகள் செய்வாங்க. கடின உழைப்புங்கிறது என்ன? விவசாயத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு போட்டிருப்பாங்க. இந்த பஞ்சாங்கம் பார்க்குறதுன்னு ஒரு பழமொழி உண்டு. பஞ்சாங்கம் பார்த்தியாப்பா, எப்போப்பா இப்போ தேங்காய் வியாபாரம் ஏறுமாப்பா அப்படின்னு கேட்பாங்க. மஞ்சள் போட்டிருக்கேன், ஏறுமா என்னன்னு தெரியல, கரும்பு போட்டிருக்கேன், ஏறுமா, இந்த மழை வருமாப்பா. இதான் பொதுவான கருத்து. இதில் சில பேர் இந்த மேல் நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது, கீழ் நோக்கு நாள்னு ஒன்று இருக்குது. இந்த மேல் நோக்கு நாள்னால் என்னப்பா அப்படின்னு கேட்டால், விதைகள் மேல் நோக்கி வளர்கிறதுக்கு மேல் நோக்கு நாள்னு பேர். இப்போ கரும்பெல்லாம் மேல் நோக்கி தான் வளரும், உருளைக்கிழங்கு கீழ் நோக்கி வளரும், கேரட்டு கீழ் நோக்கி வளரும். இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி மேல் நோக்கு நாளப்பா, அதை செய்யக்கூடாதாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யோகின்னு ஒன்று இருக்குது, அவயோகின்னு ஒன்று இருக்குது, யோகினின்னு ஒன்று இருக்குது. இந்த யோகினி நிறைய பேருக்கு தெரியாது. யோகினிங்கிறது வேறு. இந்த போர் போடுவாங்க சில பேர் பார்த்திங்களா, வீடு கட்டுறதுக்கு, அப்போ தான் யோகினியை பார்க்கணும். யோகினிங்கிறதே டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், நீங்கள் அதுக்குள்ளே வரக்கூடாது. அப்புறம் சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. முகூர்த்தம் பார்க்குறதுனா என்ன, எப்படி பார்க்கணும் சொல்லுங்கள்? சார் காலண்டரில் போட்டிருக்கு, பார்க்குறோம், சுப முகூர்த்த நாள் அப்படின்னு போட்டிருந்தா அன்றைக்கி கல்யாணத்தை வச்சு. விவாக பொருத்தம்னு ஒன்று இருக்குங்க. அதாவது விவாக சக்கரம்னு ஒரு சக்கரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இதை பார்க்குறதில்ல. அப்புறம் பெரும்பாலும் பாருங்கள், இந்த முகூர்த்தம் பார்க்கும்போது நேத்திரம் ஜீவன் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கணும். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கீழ் நோக்கு நாள், மேல் நோக்கு நாள், முகூர்த்தம் என்பது விவாகம், விவாக பொருத்தம், அப்புறம் விவாக சக்கரம், இந்த மாதிரி நிறைய நம்ம ஜோதிடத்தில் பார்த்துட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெளிவாக புரிகிற மாதிரி சக்ஸஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாத ராசி பலன்கள். ரிஷபராசி அன்பர்கள் உண்மையாகவே பார்த்திங்கன்னா ஒரு ஒழுக்கம், டிசிப்ளின்னா என்னங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ சில பேர் வேலைக்கு வருவாங்க. இப்போ ஆஃபீஸில் வேலைக்கு வராங்களா இல்லையா? வேலைக்கு வரும்போது இந்த ரிஷபராசிக்காரங்க வேலை முடிச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ண இடத்த போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. அந்த குவாலிட்டி இருக்கும். அதுதான் டிசிப்ளின்ங்கிறது.
ஒரு பணத்தை எண்ணி வைக்கக்கூடியது கூட ஒரு அழகு இருக்கும். பாத்திரங்களை கழுவி வைக்கிறது கூட ஒரு அழகு இருக்கும். வீட்டில் கோலம் போடுறது கூட ஒரு அழகு இருக்கும். ஒரு யோசிப்பாங்க, இன்றைக்கி என்ன கோலம் போடலாம், எப்படி போடலாம், ஒரு பிளானிங், ஒரு அட்ராக்டிவ் பிளான் எல்லாருக்குமே இருக்கும். அட்ராக்டிவ் பிளான், ஒரு டிசிப்ளினுங்கிறதுக்கு நம்ம 2-3 டிசிப்ளின் இருக்குது. அதில் ஃபினான்ஸ் டிசிப்ளின் உள்ளவங்க ரிஷபராசிக்காரங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்ம குருவெல்லாம் முடிஞ்சு 2ஆம் இடத்துல குரு சூரியன் இருக்கிறது. 2ஆம் இடம்தான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை. பண வரவு நல்லா வருங்க. இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அது மேபி லோனாக இருக்கலாம், அல்லது ப்ராவிடென்ட் ஃபண்டாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் வர வேண்டிய பணம் தாமதமாகாமல் வந்து சேரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது, குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யும் தம்பதிகள் சில பேர் இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால், 2ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி, இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் மருத்துவ ரீதியாக முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்கும். கிடைக்கிற அப்பாயின்மெண்ட் ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு நல்ல விதமாக செயல்படும். டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். சரி, தொழில் ரீதியாக எப்படி சார் இருக்கும்? இந்த ரிஷபராசிக்கு 10ஆம் அதிபதியான சனி பகவான், உங்களுக்கு 10ஆம் அதிபதி சனி பகவான், அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு உண்மையாகவே பொதுவாகவே சொல்லுவாங்க, ரிஷபராசிக்கு யோகாதிபதி யாரப்பா அப்படின்னு கேட்டால் சனி பகவான் தான். அவர் போய் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இன்னும் 2 ஆண்டுகள் அங்கே தான் இருப்பார். போட்ட திட்டம் எல்லாம் ஓகே. என்ன போட்ட திட்டம்? வீடு கட்டுறதா இருக்கட்டும், பள்ளிக்கூட படிப்பாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் சில பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, திடீர்னு சார் என்னை கொண்டு தூத்துக்குடியில் போட்டாங்க சார், எனக்கு தூத்துக்குடியே நான் வாழ்நாளில் போனதே இல்லை, திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது இருக்கலாம். அல்லது சில பேர் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் இருப்பாங்க. சார் என்னை டெப்டேஷனில் மாற்றி விட்டாங்க சார், திருப்பி கூப்பிட மாட்டேங்கிறாங்க சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரிஷபராசிக்கு மிகச்சிறப்பாக இந்த மாதம் முழுவதும் கேட்ட இடத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக ரிஷபராசிக்கு அமைஞ்சிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா, நண்பர்கள், பிரிந்த நண்பர்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு. பிரியறது அப்படின்னு கேட்டால், ரிஷபராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் செவ்வாய் பகவான் சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதார ஏற்றம் ரொம்ப நல்லாயிருக்கும். மனநிலையில் இருந்து வந்த கசப்புகள் தீரும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை சரியாகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ரிஷபராசிக்காரங்க பொருளாதாரத்தை கொஞ்சமாக வச்சுக்கிட்டு பெரிய முயற்சிகள் எடுப்பாங்க. அப்போ எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு இது சரியான தருணம். டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்க இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக ட்ரை பண்ணலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய 3ஆம் பிறை என்று சொல்லக்கூடிய வளர்பிறை 3ஆம் பிறை, அந்த 3ஆம் பிறை பார்க்கறதுனால ரிஷபராசிக்கு மிகச்சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி ஜோதிடத்தில் நிறைய சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். பர்சனல் ஜாதகத்தில் சில சந்தேகங்கள் இருக்கலாம். சொந்த ஜாதகத்தில் சார் எனக்கு இந்த மாதிரி முக்கியமான விவரங்கள், உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாமா? தாராளமாக கீழே இருக்கிற நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அப்படி வாங்கும்போது நீங்கள் சென்னையிலையும் பார்க்கலாம். சென்னை நங்கநல்லூர்லேயும் இருக்கேன், நான் கோயம்புத்தூர்லையும் இருக்கேன். சார் நாங்கள் 2 இடத்துக்கு வர முடியாது, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் வேணும் அப்படின்னா, யூ கேன் கெட் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் த்ரூ திஸ் நம்பர்.